எனவே தந்தையும் கூற முடியாது, இதில் இத்தனை பேர் இருக்கிறார்கள், இப்படி இருக்க முடியும் என்று காண்பிக்க முடியும், சொல்வதற்கான விஷயம் இல்லை. இப்பொழுது ஒருவரின் பெயரை கூறினார் என்றாலும் எத்தனை கேள்விகள் எழுகிறது என்று பாருங்கள். இவர் மேல் என்ன, என்னில் என்ன, இவரிடம் என்ன இருக்கிறது, என்னில் என்ன இல்லை, இவரிலோ இது இருக்கிறது என்று பலவிதமான கேள்விகளில் நேரத்தை வீணாக இழப்பீர்கள். இதை தந்தையும் விரும்பவில்லை. மற்றபடி ஒவ்வொரு கல்பத்திலும் பிரசித்தியான ரத்தினம் சென்ற கல்பம் மாதிரி அவசியம் பிரசித்தியாவார். இன்றைய நாட்களில் பெயரை அல்ல, காரியம் என்ன செய்கிறார் என்பதை விரும்புகிறோம். இப்பொழுதோ ஒவ்வொருவரின் உள்மனதில் நானும் என்னை இந்த அளவு முன்னேற்றம் செய்வித்து தகுதியானவராக ஏன் ஆகக்கூடாது என்ற லட்சியத்தை வைக்கிறார்கள். நல்லது. பார்ட்டிகளுடன் வெகு தூரத்திலிருந்து தன்னுடைய ஜென்ம பூமியில் வந்திருக்கிறீர்கள். பிராமணர்களின் ஜென்ம பூமி மதுபன் தான் இல்லையா? என்னுடைய ஜென்ம பூமியில் வந்திருக்கிறேன் என்று அப்படி நினைக்கிறீர்களா? ஜென்ம பூமிக்கு மிகுந்த மகத்துவம் வைக்கிறார்கள். இது ஆன்மீக ஜென்ம பூமியாகும். இந்த ஆன்மீக ஜென்ம பூமியில் வருவதினால் உலகியல் தன்மை தானாகவே மறைந்து விடுகிறது. ஏனென்றால் எப்படி இடமோ அப்படி காரியம் என்ற வர்ணனை இருக்கிறது. எப்படி தொடர்போ அப்படி பாதிப்பு, எப்படி அன்னமோ அப்படி மனம் என்ற வர்ணனை இருக்கிறது. அதே போலவே எப்படி பூமியோ அப்படி காரியம் செய்வது. ஒருவேளை ஏதாவது மிக தரம் தாழ்ந்த பூமியாக இருக்கிறது என்றால் காரியம் செய்வது அந்த மாதிரி ஆகிவிடுகிறது. நிலத்தின் பிரபாவம் செய்யும் காரியம் மற்றும் சம்ஸ்காரத்தில் ஏற்பட்டு விடுகிறது. எப்படி கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் பூமியின் பிரபாவமும் இருக்கிறது தான் அல்லவா? ஒருவேளை கோவிலின் பூமியில் யாருக்காவது தீய எண்ணம் வருகிறது என்றால் அவர் தன்னை மிகப்பெரிய பாவியாக புரிந்து கொள்வார். அப்படி இது ஆன்மீக பூமியாகும். இங்கே உலகியல் நினைவு கூட வராமல் இருக்கிறது என்றால் நிரந்தர கர்மயோகியாக ஆகிவிடுவீர்கள். எனவேதான் எங்கிருந்தாலும் தன்னை எப்பொழுதும் பரந்தாமத்து நிவாசி மற்றும் மதுபன் நிவாசி என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று பாப்தாதா எப்பொழுதும் கூறுகின்றார். நிராகார நிலையின் கணக்குப்படி பரந்தாம நிவாசி, சாக்கார நிலையின் கணக்குப்படி மதுபன் நிவாசி. மதுபன் என்று கூறுவதினாலேயே வைராக்கிய உணர்வு மற்றும் இனிமைத்தன்மை இரண்டுமே வந்துவிடுகிறது. மனநிலையில் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கிய உள்ளுணர்வு மற்றும் தொடர்பில் இனிமைத்தன்மை இரண்டுமே தேவையாக இருக்கிறது. ஸ்தானத்தோடு மனநிலைக்கு தொடர்பு இருக்கிறது. அனைவரும் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது இப்பொழுதும் எங்காவது பற்றுதல் இருக்கிறதா? எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவருக்கு எங்கேயும் பற்றுதலோ ஈர்ப்போ இருக்காது. அவர் எப்பொழுதும் இந்த பழைய உலகத்திலிருந்து ஒதுங்கியே இருப்பார். எப்பொழுது தந்தை தான் தன்னுடைய உலகம் என்று நினைப்பீர்களோ அப்பொழுதுதான் எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவராக ஆக முடியும். தந்தைதான் உலகம் என்றால் எப்பொழுது தந்தையில் உலகத்தை பார்ப்பீர்கள் மற்றும் அனுபவம் செய்கிறீர்கள் என்றால் இன்னும் வேறு என்னதான் இருக்கிறது? இயல்பாகவே வைராக்கியம் வந்துவிடும் இல்லையா? தந்தைதான் என்னுடைய உலகம் என்றால் உலகத்திலேயே இருப்பீர்கள். இன்னொன்றில் செல்லவே இல்லை என்றால் ஒதுங்கி விடுவீர்கள். உலகத்தில் நபர் மற்றும் சாதனம் அனைத்தும் வந்துவிடுகிறது என்றால் தந்தையைத்தான் தன்னுடைய உலகமாக ஆக்கியிருக்கிறீர்களா? இன்னும் வேறு ஏதாவது உலகம் இருக்கிறதா? ஏதாவது உறவு மற்றும் ஏதாவது செல்வம் இருக்கிறதா? என்ன? தந்தையின் செல்வம்தான் தன்னுடைய செல்வம். அப்படி இதே நினைவில் இருப்பதினால் இயல்பாகவே எல்லைக்கப்பாற்பட்ட வைராக்கியம் உள்ளவராக ஆகிவிடுவீர்கள். யாரையாவது பார்த்தும் பார்க்காமல் இருப்பீர்கள். தென்படவே தென்படாது. நல்லது. நினைவில் இருப்பதினால் சக்தி வருகிறது. ஒருவேளை சக்தி இருக்கிறது என்றால் எந்த ஒரு சூழ்நிலையும் சுயநிலையை மேலே கீழே ஆட்ட முடியாது. சோதனைகளை ஒரு விளையாட்டு என்று புரிந்து நடந்து கொள்வார்கள். ஒருவேளை விளையாட்டில் மற்றும் நாடகத்தில் எந்தவிதமான சூழ்நிலையை பார்க்கிறீர்கள் என்றால் குழப்பத்தில் வந்து நிலை மேலே கீழே ஆகிறதா என்ன? யாராவது இறந்தாலும் அல்லது என்ன நடந்தாலும் ஆனால் மனநிலை ஆடாது. ஏனென்றால் இது நாடகம் என்று புரிந்து கொள்கிறார்கள்.
அதே போலவே சூழ்நிலைகளை ஒரு காட்சி என்று புரிந்து கொள்ளுங்கள். சூழ்நிலையின் காட்சிகளை பார்வையாளராக இருந்து பார்ப்பதினால் மனநிலை ஆடாது, வாடிப்போக மாட்டீர்கள் மற்றும் மகிழ்ச்சி ஏற்படும். எப்பொழுது டிராமா என்ற விஷயத்தை மறக்கிறீர்களோ அப்பொழுது சோர்வுற்று வாடிப்போகிறீர்கள். வரதானம்: சுய இச்சை மற்றும் உறுதியான எண்ணத்தினால் ஒன்றை கொடுத்து பல மடங்கை பெறக்கூடிய சாதுரியமானவர் ஆகுங்கள். சாதுரியமான குழந்தைகள் மண்ணால் நிரம்பிய காய்ந்த அரிசியை கொடுத்து ஒன்றிற்கு பல மடங்கு பாக்கியத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். அரிசியை மட்டும் கொடுக்கிறார்கள், மேலும் பலனாக அனைத்து சக்திகள், அனைத்து பொக்கிஷங்கள் 36 வகையினை விட அதிகமான விதத்தில் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் சில குழந்தைகள் அதை கொடுக்கும் பொழுதும் சுதாமாவுக்கு சமமாக கைகளுக்கிடையில், அதாவது கக்கத்தில் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். தந்தை பிடுங்கி பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் பிடுங்கினார் என்றால் அதனுடைய பலன் இவ்வளவு கிடைக்காது. எனவே சுய இச்சை மற்றும் உறுதியான எண்ணத்தினால் ஒன்றை கொடுத்து பல மடங்கை பெற வேண்டும். இதுதான் சாதுரியம். இந்த மாதிரி கொடுப்பதில்தான் நன்மை இருக்கின்றது. ஸ்லோகன்: பார்வையாளராகி விலகியிருந்து ஒவ்வொரு விளையாட்டையும் பார்ப்பவர்தான் சாட்சியாக பார்ப்பவர். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।